ஃப்ரெண்ட்வுட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டுல ஆளுநர் அர்லேக்கர் என்ன பண்ணியிருக்காரு, ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அவருக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதிகாரம் இல்ல. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்துல ஆளுநருக்கு சில அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை அவரு வரம்பு மீறக்கூடாது அப்படின்னா கடந்த ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இருந்தார்ல, அப்பவே உச்சநீதிமன்றத்தில் அதிரடியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது. சோ இதனால அவர் என்ன பண்ணாரு, மொக்க வாங்கிட்டு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ராஜ்பவன்ல உட்கார்ந்திருந்தாரு. இறங்கி வேலை செய்யல. ஆனா இப்போ ஆளுநர் அர்லேக்கர் அவர் என்ன பண்றாருன்னா, மதுரை மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாரு. அதே போல ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணிருக்காரு, நிர்வாகத்திறன் எப்படி இருக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்குது, பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குது, போதை கலாச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லா ஆய்வும் மேற்கொண்டிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம வைகையார சீரமைக்கல. ஒருவேளை இந்த சீரமைக்கும் பணியில தமிழ்நாடு அரசு இறங்கலனா லோக் பவன் இறங்கும், ஆளுநர் இறங்கிடுவாரு அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கிறார். சோ இப்போ இத தமிழ்நாடு அரசு ரசிக்குது. தமிழ்நாடு அரசு தாவேக்க ரசிக்கிறது இருக்கட்டும். ஏன்னா தாவேக்க ஏற்கனவே பாஜக கூட ஒரு கொள்கை கூட்டணி வச்சுட்டாங்க. ஆளுநர் அவர்களுக்கு ஃபேவரா தான் நடந்துக்கிறாங்க. வந்தே மாதரம் பாட்டு போடுறது, நேஷனல் அந்தம் போடுறது, 3ஆம் இடத்துக்கு தமிழ் தள்ளுனது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இவங்க என்ஓசி கொடுக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள் என்ன பண்றாங்க, பாஜகவுக்கு அவங்க ஆப்டபிளாவே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். கூட இருக்கிற திருமாவளவர்கள், வைகோ அவர்கள், காங்கிரஸ் ஏன் இது வரைக்கும் அவங்க பதிலடி கொடுக்கல? ஒரு ஆளுநர் இது மாதிரி ஆய்வு செய்யறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் ஆய்வுகள் மேற்கொள்ளணும். ஆளுநர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா இல்ல முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ இங்க யாருக்கு பவர் இருக்குது அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. முதலமைச்சருக்கு இருக்குதா இல்ல ஒன்றிய அரசினால நியமிக்கப்பட்ட ஆளுநருக்கு இருக்குதா அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா ஆளுநர் அவர்கள் இங்க ஆய்வு மேற்கொள்றாரு. தமிழ்நாடு அரசுக்கு சில எச்சரிக்கை விடுறாரு. ஆனா தமிழ்நாடு அரசு இதை பார்த்து என்ன பண்றாங்க, ரசிக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. ஏன்னா இதுவே திமுக அந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரி ஒரு விதிமுறைகள் வந்திருக்கும் அப்படின்றத பார்க்கணும். முதல்ல திமுக இருந்தா இனிமேல் ஆளுநர் வந்திருக்க மாட்டாரு. ஏன்னா கடந்த ஆளுநர் ஆர் என் ரவிகள் போயிட்டு எந்த அளவுக்கு உச்சநீதிமன்றத்தினால மொக்க வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னும் போது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டின் உரிமைகளை இது ஒரு வகையில பறிக்கிற மாதிரி தான். நியமன ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டின் உரிமைகள் விஷயத்திலும் தமிழ்நாட்டின் நிர்வாகத்திலும் இப்படி மூக்க நுழைகிறது எந்த அளவுக்கு ஒரு நியாயம் அப்படின்றத இங்க கேள்வியா இருக்குது. தமிழ்நாட்டு உரிமைகளை இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா பாஜகவிடம் அடகு வைத்துட்டு வராரா, விட்டு கொடுத்துட்டு வராரா விஜய் அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு கண்டனத்தை கூட இருக்கிற தோழமை கட்சிகள் கூட எதிர்வினை ஆற்றல அப்படின்றத இங்க வருத்தம் அளிக்குது. இதை பத்தியோட கருத்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.